இயேசுவில் பிரியமானவர்கள், இந்த தெய்வீக திருப்பலியானது நன்றறிதலாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிரிட்டோ அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அஸ்வின் ஜோ இன்ஃபன்ட்ராஜ் நல்ல உடற்சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஆலன், லிடியா, ஜூடித், பெட்டின் குடும்பங்களுக்கு இறையாசிர் வேண்டியும், பிரிட்டோ அவர்கள் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றுக்காகவும் தெய்வீக திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலுமாக இந்த தெய்வீக திருப்பலியிலே புனித செபஸ்தியார் ஆலயம் இரும்புலியில் இருக்கக்கூடிய இறை மக்கள் அனைவருடைய கருத்துக்காகவும் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். மக்களின் மீட்பர் நாமே என்கிறார் ஆண்டவர். எத்தகைய இடுக்கண்களில் என்னை கூவி அழைத்தாலும் நான் அவர்களுக்கு செவி சாய்ப்பேன். நான் என்றும் அவர்களுக்கு ஆண்டவராய் இருப்பேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காலை கதிர்களே, காவியம் கதைக்கும் பட்சிகளே, வாசம் தரும் புஷ்பங்களே, அதை தழுவி சாடும் தென்றலே, உழைத்து சோர்ந்த நெஞ்சங்களே, நம்மை அணைக்க இறைவன் அழைக்கின்றார். இறைவனின் அழைப்பை ஏற்று அவர் அன்பு ஒளியை காண மீண்டும் ஆலயம் கூடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று தாயாம் திருச்சபை ஆண்டின் பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. இறைவன் நம்மை தம் மார்போடு அணைத்து நாள்தோறும் நம்மை அரவணைத்து காக்கின்றார். ஆனால் நாமோ செல்வத்தின் மீதும் பிறர் உடைமைகள் மீதும் நாட்டம் கொண்டு பல நேரங்களில் நம்மையே இழந்து மனித தன்மையின்றி நடந்து கொள்கின்றோம். நாம் செய்யும் அனைத்து குற்றங்களையும் மன்னிக்கும் இறைவனுக்கு நம் மனம் நிறைந்த நன்றியை கடுகளவு கூட பகிர்ந்திருக்க மாட்டோம். அவ்வாறு தவறிய தருணங்களை நினைத்து மனம் வருந்துவோம். பிறரிடம் நாம் அன்பு காட்டும்போது நமக்கு கிடைக்கும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் கிடைக்காது என்பதை உணர்ந்து செல்வம் மீது நாட்டம் கொள்ளாமல் மனிதர்கள் மீது அன்பு செலுத்தபவர்களாகவும் கடவுளுக்கு மனிதருக்கும் இணைப்பாளராக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நமது சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கும் மனிதருக்கும் பாலமாக அமையவும், அனைவருக்காகவும் இறைவனிடம் மன்றாடவும், அனைத்திற்கும் இறைவனிடம் நன்றி செலுத்தவும், நமது பண்பு நலன்களால் பிறரை செல்வந்தர்களாக உயர்த்தவும், எல்லா நிலையிலும் விழிப்பாய் இருக்கவும் வரம் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான கல்வாரி பலியிலே கடவுளுக்கு நன்றி கூறுவோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்திய கடவுள் என்றும் வரக்கூடிய காலங்களிலும் வழிநடத்துவார். கடந்த வாரத்திலே பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள், பல புதுமைகள், பல உடல் சுகங்கள், வெற்றிகள் அனைத்தையும் கடவுள் தந்திருக்கிறார். ஆகவே கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய வாரத்திலும் கூட கடவுள் நம்மை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும், நமக்கு ஏற்ற சூழ்நிலைகளை மனிதர்களை உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைவோம். இந்த பரிசுத்த கல்வாரி பலியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்கள், குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், தீய நாட்டங்கள், விசுவாசத்திற்கு எதிரான செயல்பாடுகள் அனைத்தும் நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். 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 மிகுந்த உற்சாகத்தோடு உன்னதங்களிலே கீதங்களை பாடி கடவுளை புகழ்வோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்து கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கவும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற
எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4-7 முடிய. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுதும் முடியும், கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ள தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலனிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோப்பின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பல்லவி. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். இரண்டாம் வாசகம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அன்புக்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன்
சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய்யல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும், நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூட்டை
கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பார் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலகம் ஏராளமான அரசர்களை, அரசிகளை, ராஜாக்களை, சர்வதிகாரிகளை, மேலுமாக இன்னும் ஏராளமான தொழில்நுட்ப நபர்களை, தொழிலதிபர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறது. அவர்கள் வாழ்ந்து செழித்து மாண்டு போயிருக்கிறார்கள். ஒரு சிலரை நமது முன்னோர்கள் கண்டிருக்கிறார்கள், ஒரு சிலரை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஏராளமான நபர்களை நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அடால்ஃப் ஹிட்லரை பற்றி நமக்கு தெரியும், இடிய மீனை பற்றி நமக்கு தெரியும், மேலுமாக டாடா, ரத்தன் டாடா அவர்களை பற்றி நமக்கு தெரியும், அன்னை தெரேசா அவருடைய வாழ்க்கை தெரியும், சமீபத்திலே புனிதராக உயர்த்தப்பட்ட கார்லஸ் அக்யூட்டஸ் அவருடைய வாழ்க்கை முறை தெரியும். இதிலே செல்வராய் இருந்தவர்கள், அதிகாரத்தோடு வாழ்ந்தவர்கள், அனைவரையும் அடக்கி ஆள வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய வாழ்வு எவ்வாறாக முடிந்தது? ஹிட்லரிலிருந்து, இடியமீனிலிருந்து, முசோலினிலிருந்து அவருடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய இறுதி காலம் எவ்வாறாக இருந்தது? செல்வம்தான் பெரியது, பணம்தான் பெரியது, பட்டம்தான் பெரியது, அதிகாரம்தான் பெரியது என்று நினைத்தவர்கள் எல்லாம் இறுதியிலே முகவரி இல்லாமல் தொலைந்து போனார்கள். அவர்களை பற்றி எதிர்காலமும் படிக்க தயங்குவதை, அவர்களை குறித்த அந்த தேசங்களும் வெட்கி தலைகுனிவதை நாம் பார்க்கின்றோம். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் இன்றைய ஆமோஸ் இறைவாக்கினரும் அதே கருத்தை வலியுறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். நாம் வாழக்கூடிய சூழ்நிலை, ஆமோஸ் இறைவாக்கினர் வாழ்ந்த சூழ்நிலை அனைத்தும் ஒன்றாக இருப்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்க முடிகிறது. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆமோஸ் இறைவாக்கினர் வாழ்ந்த காலத்திலே ஏராளமான வேதனைகள் நிறைந்த ஒரு காலமாக இருந்தது. நாம் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், அவர்கள் அமாவாசை எப்பொழுது வரும், பௌர்ணமி எப்பொழுது வரும், எவ்வாறாக கள்ளத்தராசை கொண்டு நாம் பணம் சம்பாதிக்கலாம், எவ்வாறாக மோசடி செய்யலாம், எவ்வாறாக கோதுமைக்கு பதிலாக பதிர்களை வைத்து நாம் பணம் சேர்க்கலாம். அதனுடைய இழிவான நிலை எவ்வாறு என்று சொன்னால், 2 செருப்புக்கு அடிமைகளை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவ்வாறாக மனிதாபிமானம் செத்து போய ஒரு சூழ்நிலையிலே ஆமோஸ் இறைவாக்கினர் வாழ்ந்த காலகட்டம் இருந்தது. ஆகவே அவர் அனைவரையும் எச்சரிக்கிறார், இவ்வாறாகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்வு எவ்வாறாக மாறி போகும். கடவுள் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் கருத்தில் கொள்பவராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் நான் கருத்தில் கொள்வேன். ஆகவே உங்களுடைய வாழ்விலிருந்து நீங்கள் திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு. நம்ம எல்லாரும் நினைக்கலாம், கடவுள் மன்னிக்கக்கூடிய கடவுள் தானே, இரக்கம் காட்டக்கூடிய கடவுள் தானே,
பரிவு காட்டக்கூடிய கடவுள் தானே, ஏன் உங்களுடைய செயல்களை எல்லாம் நான் ஞாபகத்தில் வைத்திருப்பேன் என்று பழைய கதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆமோஸ் இறைவாக்கினர் என்று நினைக்கலாம். கடவுள் மன்னிக்கக்கூடிய கடவுள், இரக்கம் காட்டக்கூடிய கடவுள். யாருக்கு? யார் தங்களது பாவத்தை உணர்ந்து மனம் வருந்தி நான் எனது நிலையிலிருந்து நான் மாற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பரிவு கொண்ட கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு இரக்கம் கொண்ட கடவுள், அவர்களை வாழ வைக்க பல திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய கடவுள். ஆகவே தான் இறையேசுவில் பிரியமானவர்களை, நாம் வாழ்கின்ற பொழுது இந்த செல்வத்தின் மீது, உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுகளை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்கிறார். அதை தான் நீதிமொழிகள் 23:5 இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 23:5 வாசிக்கின்றோம், யாரெல்லாம் இந்த செல்வத்தின் மீதும் இந்த உலகம் சம்பந்தமான காரியத்தின் மீதும் அதிகப்படியான ஒரு ஆர்வம் கொண்டிருக்கிறார்களோ அந்த பொருட்கள் எல்லாம் எவ்வாறாக பறந்து போகும் என்று சொன்னால், கழுகானது தனது ரக்கையை அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து சென்று விடும். அதை நாம் நமக்குள்ளே எடுத்து வைத்திருக்க இயலாது, அவை அனைத்தையும் எடுத்து பறந்து சென்றுவிடும் என்று நமக்கு நீதிமொழியிலே அருளப்படுகிறது. எவையும் நிலையானவை அல்ல. ஆகவே நிலையானவற்றில் நீங்கள் கவனம் செலுத்தாதீர்கள். ஆகவே உங்களது வாழ்வை மாற்றக்கூடிய நிலைகளிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். ஆகவே தான் நாம் பார்க்கின்றோம், வாழ்க்கையை மாற்றாதவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது. இன்னைக்கு நேபாளத்தில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும், அமெரிக்க தேசத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியும், லண்டனில் என்ன நடக்கிறது என்று தெரியும், ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்குது என்று தெரியும், நம்மை சுற்றி இருக்க எல்லா நாடுகளிலும் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். ஸ்ரீலங்காவிலிருந்து, பங்களாதேஷிலிருந்து அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், மக்கள் எவ்வளவு காலம் அவர்கள் பொறுத்து கொள்வார்கள்? அனைத்திடத்திலும் புரட்சி வெடிப்பதை நாம் பார்க்கின்றோம். அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் வேதனைப்படுவார்கள், அனைவரும் பல சங்கடத்திற்கு உள்ளாவார்கள், பல வேதனைகள் உலகத்திலே நடக்கும், பல பூகம்பங்கள் ஏற்படும், போர்கள் ஏற்படும். இது அனைத்தையும் நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம், ஆனால் மனமாறாமலும் இருக்கிறோம். ஆகவே ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்லி எச்சரிக்கிறார். பல அரசுகள் வீழ்ந்து விட்டன, பல நபர்கள் அழிந்து போய்விட்டார்கள், அதே போல் நீங்களும் அதற்கு ஆளாகாதீர்கள் என்று அன்போடு நம்மை எச்சரிப்பதை பார்க்கின்றோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு அற்புதமாய் சொல்கிறது. இன்றைய 2வது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த உலகம் எவ்வாறாக இருக்கிறது, அடிக்கடி நமது ஆயர் அவர்கள் சொல்வார், ஆயர் நீதிநாதன் அவர்கள் அற்புதமாக சொல்வார். இன்று நாம் நமது உலகத்திலே நமது வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெரிய பாவம் த கல்ச்சர் ஆஃப் இன்டிஃபரன்ஸ். யாருக்கு என்ன நடந்தால் என்ன, என் வீட்டில் எனது பிள்ளைகள், மனைவி, குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் சாவு இருந்தால் என்ன, பக்கத்து வீட்டில் கல்யாணம் இருந்தால் என்ன, நோய்வாய்ப்பட்டு இருந்தால் என்ன, அவர்கள் எப்படியாவது சண்டை சச்சரவு போட்டு கொண்டிருந்தால் எனக்கு என்ன, குடிப்பழக்கத்தில் உழன்றிருந்தால் எனக்கு என்ன, கடன்பட்டு அவர்கள் மாண்டு கொண்டால் எனக்கு என்ன என்றிருப்பது தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம். ஆகவே அவ்வாறாக நாம் இல்லாமல் இன்றைய 2ஆம் வாசகம் சொல்வது போல அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சுயநல வேர்களை அறுத்தெறிந்துவிட்டு அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். கடவுளிடம் அனைவருக்காகவும் நன்றி கூற வேண்டும். குறிப்பாக நம்மை ஆளக்கூடிய தலைவர்கள், அரசர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்ற பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியாக, அமைதியாக வாழ முடியும். கடவுள் அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவார், அவர்களை சீர்படுத்துவார், நெறிப்படுத்துவார். ஆகவே நாம் அனைவருடைய கடமையும் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நமக்காக மட்டுமல்லாமல் அனைவரும் எனது சகோதர சகோதரிகள், ஃப்ரெத்தல்லே தூத்தி என்று சொல்லப்படக்கூடிய ஃப்ரிட்டர்னல் பிரதர்வுட் என்கின்ற ஒரு மடலிலே நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை அறிவுறுத்துகிறார். எல்லாரும் உனது உடன்பிறப்புகள், எல்லாமே சகோதர சகோதரிகள் என்று பார்க்க துவங்கினால் அனைத்து குடும்பங்களும், அனைத்து பகுதிகளும், அனைத்து இல்லங்களும் எப்பொழுதுமே மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் என்று சொல்கிறார் இறையேசுவில் பிரியமானவர்களே. ஆகவே இந்த பரிசுத்தமான நாளில் இந்த கல்ச்சர் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் அதை நாம் முழுமையாக நம் மத்தியிலிருந்து அப்புறப்படுத்துவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும்
இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இறங்கிடுவேன். இது அவை உழைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இரக்கமும் அருளும் கொண்ட இறைவனிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னை பாதுகாப்பேன். எனது இரக்கம் உன்மீது இரக்கம், ஏழைகளின் மீது இறங்கக்கூடிய கடவுளை போற்றுவோம் என்று பதிலுரை பாடலிலே வாசிக்க கேட்டோம். நமது ஜெபத்தை இறைவன் கேட்க ஆவலாயிருக்கிறார். அவ்விடத்திலே நமது மன்றாட்டுக்களை எடுத்துரைத்து ஜெபிப்போம். அன்பு இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருப்பால் துறவியர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்கள் தாங்கள் தேர்ந்து கொண்ட பணியின் மேன்மையை உணர்ந்து வாழவும், இறை மதிப்பீடுகளை கற்பித்து கனிந்த உள்ளத்துடனும் பரிவுடனும் கண்ணியத்துடனும் தம் மக்களின் இன்பத் துன்பங்களில் இறை பாதையில் வழிநடத்த வேண்டிய வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து நாட்டை நேரிய பாதையில் வழிநடத்தும், மக்கள் நலனின் உண்மையான அக்கறை, தாய் நாட்டின் மீது பற்று கொண்டு நல்ல மனம் படைத்தவரை தேர்ந்தெடுத்து எம் நாட்டை வழிநடத்தவும், தங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு உரிமைய கடமையாற்றவும், அவர்களின் வறுமை நீக்கி வளமோடு வாழச் செய்யவும், தன்னலம் துறந்து பிறநலனில் அக்கறை கொண்டு வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். அன்பு இறைவா, எம் குடும்பங்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண் பெண் என்ற ஏற்றத்தாழ்வு கணவன் மனைவியிடையே பரவலாக பரவி வரும் இக்கால சூழலில் குடும்பங்களிடையே ஒற்றுமை என்னும் சொர்க்கம் மறந்து தன்னலம் என்னும் நரகம் தனித்து காணப்படுகின்றது. குடும்பம் என்பது சிட்டுக்குருவியின் கூடு போன்றது என்றும் அதில் எத்துணை இன்னல்கள் வந்தாலும் அன்பு என்னும் தூண் அமைத்து ஒற்றுமையில் திளைத்து இறை அன்பின் மக்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர் மற்றும் பிள்ளைகளுக்காக. அன்பு இறைவா, இளைஞர்கள் மற்றும் பிள்ளைகளை உம் பாதம் கொணர்கின்றோம். இவர்கள் தங்கள் வாழ்வில் தேவையானதை மட்டுமே தேர்ந்து தீய நாட்டத்தில் விழாமலும் சமூக நெருக்கேட்டில் சீர்குலையாமலும் இறையாட்சியின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் எதிர்கால தூண்களாக திகழ்ந்திட வேண்டுமென்று மன்றாடுகிறோம். குறிப்பாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு AI சாதனத்தில் எம் பிள்ளைகள் மூழ்கிவிடாமல் அதன் ஆபத்தை உணர்ந்து தேவையின் போது மட்டும் பயன்படுத்த அவர்களுக்கு தேர்ந்து தெரியும்
ஆற்றல் வழங்கி வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவனின் பராமரிப்புக்காக இயங்குவோர்களுக்காக. அன்பு இறைவா, அகதிகளாக முகாம்களில் வாழ்வோர், போரின் சீற்றத்தினால் வாடுவோர், அநீதியாக சிறையில் அவதியுறுவோர், சாலை ஓரத்தில் வசிக்கும் மக்கள், விளிம்பு நிலையில் வாடும் மக்கள், அனாதைகள், கைம்பெண்கள், முதியோர் இல்லத்தில் ஆதரவின்றி தவிக்கும் மூத்தோர், மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெறுவோர், தனிமையில் வாழ்வோர், இறக்கும் தருவாயில் இருப்போர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமே அவர்களுக்கு மீட்பு, அமைதி, நீதி, விடுதலை, பரிசுத்த சுகம் தந்து வழிநடத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். யாரெல்லாம் நம்மிடம் ஜெபம் விண்ணப்பம் வைத்திருக்கிறார்களோ அவர்களையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கழிவும் நீயே, அன்பெனும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார், உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தார். உள்ளங்கள் ஒவ்வொன்றும் உம்மையை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் ஒவ்வொன்றும் உம்மையை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உண்மையல்லாத தெய்வம் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உண்மையல்லாத தெய்வம் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன், வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்கத்தாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதினாளிகளாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக செய்தருளினே. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து கொண்டாடி உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, என்றென்றும் உமதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. பிரியமான தெய்வீக திருப்பலின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவன், நீ கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கான ஆசிரை வழங்குவேன் என்று சொல்லக்கூடிய அன்பு இயேசு நமக்கு அமைதியை தர எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில் வாழ்வளிப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.